ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் பிள்ளைங்க எங்கே கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு எங்கள் அம்மா ஊரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா. அங்கே தான் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நான் காலையில் பால் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு போன வாட்டி வந்தப்போ கொண்டு வந்தது அது அப்படியே தான் இருந்துச்சு, வைக்கவே இல்லை. அதை தான் வந்து எடுத்து இன்றைக்கி வந்துட்டு கையில் வந்து நெயில் பாலிஷ் வந்து வச்சுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காஃபி வந்து போட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்து ஃபேனில் உட்காந்து ஆற்றிட்டு இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் நிற்கவே முடியல, செம்ம வெயில் வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டு இன்றைக்கி வந்துட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காலையில் வந்துட்டு காஃபி வந்து குடித்தேன். கொஞ்சமாக இனிப்பு வந்து போட்டுட்டு காஃபி டீ எல்லாம் வந்து நிப்பாட்டி ரொம்ப நாளாச்சு. சரி இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காஃபி குடிக்கணும் போலே தோணிகிட்டே இருந்தனால காஃபி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கும் வீட்டில், இல்லாட்டி வந்துட்டு இருக்கவே முடியாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்துட்டு சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இந்த கலர் தான் வந்துட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு வச்ச மாதிரியே தெரியக்கூடாது, லைட் கலராக தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிடிக்கும். ரொம்ப டார்க் கலர் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நான் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு பாட்டு வந்து ஓடிட்டே இருக்கும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வேலை பார்க்குறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சன் மியூசிக், இசை அருவி அப்படின்னு சொல்லிட்டு எதுலையாவது வந்து பாட்டை வச்சுக்கிட்டே தான் வந்துட்டு வேலை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மேடம் வந்து அவங்களாம் வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி 2 பேருமே வந்து கிளம்பி இருக்காங்க. என்னோடய அண்ணா வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் 2 பேர் கிளம்பிருங்க அப்படின்னு சொன்னனால 2 பேரையும் வந்து கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் இருந்துச்சு, அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆஃப்டர்நூன் வந்து பிள்ளைங்களை வந்து அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு என்னையை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே அண்ணா வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு போகிறோம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டை வந்து திருச்சியில் வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி போகிறோம். இன்றைக்கி தான் வந்துட்டு அவங்க துபாயில் இருந்துட்டு வர்றாங்க. நானுமே வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இது 2வது தடவை. நான் 2013 என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் அண்ணாவை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி நான் அப்பத்தா தம்பியெல்லாம் போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 2024 தான் நான் வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் வரேன். அதே மாதிரி திருச்சிக்கும் நான் வந்துட்டு 2024 தான் வந்துட்டு வர்றேன். என்னோடய சரௌண்டிங் வந்துட்டு வீடு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராசரி வாங்குறதுக்காண்டி மார்க்கெட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனால் ரேஷனுக்கு போனால் அம்மா வீட்டுக்கு போவேன். நான் அதிகமாக வெளியில் வந்துட்டு என்னை பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு ரிட்டன் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் கிச்சன் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்குது. நைட்டு வந்துட்டு குக்கிங் பண்ணது, திருவிழாலேருந்து அம்மா சாப்பாடு கொடுத்தது எல்லா டிஃபன் பாக்ஸும் கழுவி வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்தோடனே சாதம் வச்சுட்டு நைட்டு சிக்கன் பொரிச்சது போக மீத சிக்கன் ஃப்ரீசரில் வந்து போட்டிருந்தேன், அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்துட்டு மீதம் இருந்ததை வந்து சூடு பண்ணி வச்சுட்டு ஜாக்கிக்காண்டி நெக்ஸ்ட்டு சாதம் வந்து வச்சாச்சு. மட்டனும் வந்து வேக வச்சுருக்கேன். ஜன்னலை வந்து திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து வெந்துருச்சு, அதை வந்து வடித்து விட்டுட்டு மட்டன் வந்துட்டு வேக வச்சுருந்தேன். அதோட சூப்பு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு மட்டன் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மட்டன் சூப்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனுமே அதிகமாக நான் வந்து எடுத்தது கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் இது வந்தால் மட்டும்தான் மட்டன் வந்து எடுக்கிறது. மற்ற நாள் ஃபுல்லாக வந்துட்டு மீன், சிக்கனு இப்படி சிம்பிளாக தான் வந்துட்டு குக்கிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் தான் வந்துட்டு வைக்க போகிறேன். காய் எதுவுமே இல்லை. நேற்று சண்டே வந்துட்டு சந்தைக்கும் வந்து போகலை, ஏன்னா ஏர்போர்ட் போகிறதுனால. அதனால வந்துட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து முருங்கைக்காயை வந்து பறித்து முருங்கைக்காய் வந்து சாம்பார் வந்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வெண்ணெய் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இவருக்காண்டி. இவர் வந்ததுக்கப்புறம் வந்து நெய் உருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து அந்த வெளியில் வச்சுருக்கேன். ஐஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்துட்டு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டப்பா ஃபுல்லாகவே வந்துட்டு வெண்ணெய் தான் வந்துட்டு இருக்குது. அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன், நெய் வந்து காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு சாம்பாருக்குள்ள தாளிப்பு எல்லாமே வந்து கொடுத்துட்டு சாம்பார் வந்துட்டு வச்சாச்சு. கத்திரிக்காய் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். காய் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால முருங்கைக்காய் மட்டும் போட்டு நான் வந்துட்டு முருங்கைக்காய் வந்து சாம்பார் வந்து வச்சுக்கிட்டேன். அவருக்கு வந்து முருங்கைக்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் வந்துட்டு அவ்வளவுக்கு காய்ச்சி கிடைக்காதனால சரி முருங்கைக்காய் சாம்பார் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் சாம்பார் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பொரிச்ச சிக்கன் 65 போட்ட எண்ணெய் வந்து மிச்சம் இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வந்து போட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து நான் வந்துட்டு வதக்கிக்கிறேன். ஏன்னா நைட்டு வந்து செஞ்ச எண்ணெய் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு காலையில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே 2-3 நாளுக்குள்ளது எண்ணெய் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள் வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா மட்டன் சுக்கா வந்து செய்கிறதுக்காண்டி.
லாஸ்ட்டாக வந்துட்டு கரம் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சுருந்த மட்டனை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வெந்திருந்துச்சு. கொஞ்சம் சாஃப்டாகவே அந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் மட்டன் சுக்காக்கெல்லாம். ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. ஏன்னா மெல்ல முடியாது இல்லையா? அதனால் நல்லா வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு மட்டனுக்கு வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அந்த சூப்பு தண்ணியே இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு மீதம் இருந்த சூப்பில் வந்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் வந்து சேர்த்து இதை வந்துட்டு கலந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் மட்டன் வேக வச்சேன். அதனால் உப்பு வந்து சேர்க்கலை. சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. முருங்கை சாம்பார். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரை வந்து இறக்கி கவுண்டர் டாப்பில் வந்துட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து நெக்ஸ்ட் அடுப்பில் வந்து போட்டு விட்டுட்டு இவங்களுக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு தோசை வந்து ஊற்றிக்கிறேன். நேற்றே வந்துட்டு மாவு வந்து இல்லை. அதனால் வந்துட்டு சனிக்கிழமையே வந்துட்டு மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த 1 வீக்குக்கு வந்துட்டு மாவு வந்து இருந்துச்சு அப்படின்னா தோசை இட்லி அதுக்கப்புறம் வந்துட்டு பணியாரம் அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இல்லையா டிஃபனுக்கு. அதனால் வந்துட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. காலையிலைக்கு வந்துட்டு தோசை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கை சாம்பாரே வந்து வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் காலையில் சாப்பிட. மீத மாவு வந்துட்டு இருந்ததை வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு தோசை வந்து ஊற்றி அதை வந்துட்டு நானும் அதுக்கப்புறம் வந்துட்டு சுபஸ்ரீயும் வந்துட்டு சாப்பிட்டோம். நான் ஒரு தோசை, சுபஸ்ரீ ஒரு தோசை, அஸ்விதா 2 தோசை. மட்டன் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வெந்துருச்சு. லைட்டாக வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தான் வந்து இன்னும் போடணும். சிக்கன் வந்து நைட்டு பொரிச்ச எண்ணெயிலே வந்துட்டு சிக்கன் 65 வந்து போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். நைட்டு பொரிச்சிட்டு வச்ச எண்ணெய் தான். அதனால் வந்துட்டு காலையில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே 2, 3 நாள் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்பவே கேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை வந்து பொரிச்சு அதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு சிக்கன் மட்டன் வாங்கி போட்டதுனால அதை வந்து செஞ்சுட்டேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து மட்டனுக்கு வந்துட்டு பெப்பர் வந்து போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து சுருளை வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் சுக்கா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக பால் வந்து காய வச்சுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு காஃபி வந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் 65 மட்டன் சுக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் சூப் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் வந்துட்டு குழம்பு வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜாக்கிக்கு வந்து சாதத்தில் போட்டு கொடுக்க சாதம் வடிச்சிட்டு சாம்பாரும் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் வந்துட்டு எங்களோட குலதெய்வமான வேளங்குடி கருப்பர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு நைட்டு திங்கக்கிழமை நைட்டு தான் வந்துட்டு லாஸ்ட்டு திருவிழா, காமெடி திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழா லாஸ்ட்டு திருவிழா அம்மா வந்து மாவிளக்கெலாம் வந்து வச்சாங்க. நாங்கள் அப்படியே வந்து கடையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு திருவிழாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.